கேரள முதலமைச்சரின் பதவியேற்பை பற்றி சொல்லுங்கள். அவர் ஏற்கனவே என்ன செய்திகள்லாம் அடிபட்டது அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விஜய் போய் கலந்துப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இல்லை அந்த மாதிரி நிகழ்வு இல்லை போல. அந்த வகையில் கேரள முதல்வராக காங்கிரஸ் கட்சியோட விடி சதீசன் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் ஆளுநர் அருளேகர் வந்து விடி சதீசனுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணமும் செஞ்சு வச்சிருந்தாரு. அந்த காட்சியில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. വടശ്ശേരി ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിൻ്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിൻ്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എൻ്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തതയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും നീതി ചെയ്യുമെന്നും ദൈവത്തിൻ്റെ നാമത്തിൽ സത്യം ചെയ്യും. தமிழ் மட்டுமே தெரிஞ்சால் கூட மலையாளத்தை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் போல இருக்கு. அவர் சொல்கிற நிறைய வார்த்தை நமக்கே புரியுது இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். கேரளத்தில் முன்னாடி கேரளான்னு சொல்லுவாங்க, இப்போ கேரளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் 15 முதல் பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் பயணம் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே முதல் முறையாக முதியோர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனித்துறை நம்ம ஜப்பான்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆல்ரெடி. அந்த மாதிரி இப்போ கேரளாவிலையும் முதியோர்களுக்குன்னு ஒரு தனித்துறை உருவாக்கவும் கேரள அமைச்சரவையில் ஒரு முக்கிய முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.